வர்க்கோத்தமம் என்பது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையிலானது. ரேவதி 4ஆம் பாதம் அந்த இடத்தில் இருக்கின்ற புதன் வர்க்கோத்தமம் அடைவார். அஸ்வினி 1ஆம் பாதம் அதில் இருக்கின்ற கிரகங்கள் வர்க்கோத்தமத்தை அடையும். வந்துருச்சா பாயிண்ட்? அப்போ இந்த சாரத்தின் அடிப்படையில் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்க போனால், சாரத்தின் அடிப்படையில் பலன்கள் இல்லையே. வர்க்க மேன்மை வர்க்க உத்தமம் என்பது ஆட்சி பெற்ற பலனாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் வர்க்கோத்தமம் பெற்ற புதனை கொண்டவர்கள் எல்லோரும் நன்றாக இல்லையே. சுபத்துவம் பெற்ற புதனின் தொடர்புகளை கொண்டவர்கள் தானே நல்லா இருக்கிறாங்க. சுபத்துவம் மாறாத விதிவிலக்குகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறதே. ஒரு கோணங்க அமைப்புகளில் அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரங்கள் 3 அமைப்புகளில் 1ஆம் பாதத்தில் மேஷத்தில் சிம்மத்தில் தனுசில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வர்க்க சக்கரங்களில் அனைத்திலும் ஒரே இடத்தில் இருக்கும். அது ஒரு விதமான பாரிஜாதம் கோபுராம்சம் அப்படி இப்படின்னு வர்க்க மேன்மைன்னு சொல்லப்படுகிறது. நம்ம தான் வர்க்க சக்கரங்களையே மறுத்து விட்டோமே. வர்க்க சக்கரங்களில் ஒன்றுமே இல்லையே. D10 D9 D6 அதிலெல்லாம் ஒன்று. அதனால சரி யோசித்து ஏன் போடப்பட்டது, எழுதப்பட்டது, சொல்லப்பட்டது, அருளப்பட்டது எல்லாமே இங்கே உண்மையை நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியமே இல்லையே. நாளை என்னுடைய கருத்தை நீங்கள் மறுக்கலாம் உண்மை இல்லாத பட்சத்தில். புதன் வர்க்கோத்தமத்தினாலேயா நான் ஜோசியராக இருக்கிறேன்? புதன் வர்க்கோத்தமமாக இருக்கிறான்னா அப்போ என்ன பலன் அதுக்கு? அப்போ புதன் வர்க்கோத்தமமாக இருப்பதை விட உச்ச சூரியன் உச்ச சுக்கிரனின் இணைவில் இருக்கிறார். உச்ச சுக்கிரனின் இணைவிலிருந்து குருவின் வீட்டில் இருக்கிறார். அதிக சுபத்துவமாக இருக்கிறார். 10ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். சுக்கிரனின் தசையில் இவர் பிரபலம் அடைவார். சுக்கிரனோட தசை வரல, சுக்கிரனின் வீட்டில் இருக்கின்ற ராகுவின் தசை வருகிறது. அப்போ ராகு சுக்கிரனை போலவே பலன் தருவார். அப்போ எனக்கு ராகு தசை பலன் தருது. இவ்வளோதாங்க.